கேட்டது ஒன்று, கொடுக்கறது ஒன்று. நான் இல்லை அந்த கூட்டத்தில் உள்ள ஆளாக. பைபிளில் சிலர் கேட்டதுக்கு அப்புறமா கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நினச்சிக்கிடுங்க, நான் தேவனால் அன்பு கூறப்படுகிற ஒரு வித்தியாசமான ஆள், விசேஷமான ஆளுன்னு நினச்சிக்கிடுங்க. பவுல் இப்போ என்ன தெரியுமா ஆண்டவரை கேட்குறாரு, ஆண்டவர் என்ன சரீரத்தில் குத்துக்கிற சாத்தானுடைய தூதன ஒரு முள் இருக்கு, அந்த முள் மாறட்டும், முள் மாறட்டும், முள் மாறட்டும். ஆண்டவர் சொன்னார், முள் இருக்கட்டும், அதுக்கு மேலே ஒரு கிருபையை உனக்கு வந்து கொடுக்குறேன். நான் இப்படி சொல்லட்டுமா, என்னை பலவீனப்படுத்துகிற முள் மாறினா கூட ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறத விட என்னை பலவீனப்படுத்துகிற முள்ளோடு கூட அவருடைய கிருபை இருக்குமே, ஆனால் நான் அதிகமாக பிரயாசப்படுவேன். 1 கொரிந்தியர் 15 சொல்றார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, கர்த்தர் மேலுடைய கிருபையை அதை செய்தது. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், நான் சுகமாகி இருந்தா சொல்லியிருப்பார், என்னுடைய சுகம் நான் நல்லா பிரயாசப்பட வைத்தது. இப்போ கிருபை இருந்ததுனால சொல்கிறார், எனக்கு அவர் தந்த கிருபை என்னை பிரயாசப்பட வைத்தது. இந்த காலை வேளையில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒன்றை மட்டும் கேட்டுட்டு வாங்கிட்டு தான் போங்க. ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு இருக்கிற பலவீனம் என்னை தாழ்த்துவதற்காக நீர் ஒருவேளை வைத்திருக்கலாம், அது அப்படியே இருக்கிறத நான் இருக்கட்டும், ஆனால் அதுக்கு மேலே என்னை உயிர்ப்பிக்கிற கிருபையை மட்டும் எனக்கு தந்துடுங்க ஆண்டவரே. கேட்டது ஒன்று, கொடுக்கிறது இன்னொன்று. நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன். கிடைச்சதுக்கு எனக்கு நடக்கலைன்னு சொல்லி கவலைப்படாதுங்க. நான் கேட்டதுக்கு அப்புறமானதை கர்த்தர் நடத்த போகிறாருன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க.